மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின். உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து இந்த பட்ஜெட்டை தயாரித்ததாக அவர் கூறியிருப்பது இந்த பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். தன் பட்ஜெட் பற்றி தலைமைச் செயலக ஊழியர்கள், ஆசிரியர்கள், இதர அரசு ஊழியர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர், உழைக்கும் மக்கள் நினைப்பது என்ன என்பதே அறியாமல் போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டது என்று சினிமா வசனம் பேசுகிறார் ஸ்டாலின். பட்ஜெட் ஹிட் ஆவது என்பது அறிவிப்பதில் இல்லை, செயல்படுத்துவதில் என்பதே உண்மை. அப்படி பார்த்தால் திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட 5 பட்ஜெட்டுகளுமே அட்டர் ஃப்ளாப் தான் என கழக பொதுச் செயலாளர் கடும் தாக்கு. 72 ஆண்டுகால தமிழ்நாட்டு ஆட்சிகளின் மொத்த கடனையும் 4 ஆண்டுகளில் வாங்கி கடன் வாங்குவதில் ரெக்கார்ட் பிரேக் மற்றும் பிளாக் பஸ்டர் சாதனை செய்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இந்த பட்ஜெட் தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவின் இறுதி பட்ஜெட் என்பதே மக்களின் கருத்து எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் காத்திருந்த காரைக்குடியைச் சேர்ந்த ஓம்குமார் என்ற பக்தர் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி உயிரிழப்பு. திருப்பதிக்கு போறான், 24 மணி நேரம் நிற்பான் என்று பக்தர்களின் உணர்வுகளையும் முறையிடலையும் உதாசீனப்படுத்திய அறநிலையத்துறை அமைச்சரும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுமே இந்த உயிரிழப்பிற்கு முழு பொறுப்பு என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். திருப்பதிக்கு போகிறான் 24 மணி நேரம் நிற்பான், அது கணக்கில் வராது. திருப்பதிக்கு போகிறான் 24 மணி நேரம் நிற்பான், அது கணக்கில் வராது. திருப்பதிக்கு போகிறான் 24 மணி நேரம் நிற்பான், அது கணக்கில் வராது. திருப்பணி என்பது பக்தியுடன் செய்யப்பட வேண்டியது. ஆனால் பகல் வேஷம் போடும் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதுவும் வெறும் விளம்பர நோக்கத்தில் மட்டும்தான் செய்யப்பட்டு வருகின்றன. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நிம்மதியாக சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு துளியும் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் கடும் கண்டனம். திருச்செந்தூர் கோவில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பக்தர் ஓம்குமாரின் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இனியேனும் இந்த விளம்பர நாடகங்களை எல்லாம் விட்டுவிட்டு அறநிலையத்துறையை அதற்குரிய அறத்துடன் வழிநடத்த வேண்டும் என திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான தேர்வை எழுதும் தமிழக தேர்வர்களுக்கு தேர்வு மையங்களை தமிழகத்திலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தேர்வு எழுதுவது தேர்வர்களுக்கு மிகுந்த சிரமத்தை அளிக்கும் என்பதை உணர்ந்து மத்திய அரசும் தெற்கு ரயில்வே நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை உறக்கத்தில் இருப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் அரசு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். மாணவிகளை அரசு பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் நிலையை திராவிட மாடல் அரசு உருவாக்கிவிட்டதாக பெற்றோர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை அப்பா ஸ்டாலின் கண்டுகொள்ளாததால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கோவையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கோவை போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருவேறு இடங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகை, வெள்ளி பொருட்கள், டிவி, லேப்டாப் திருடிய இருவர் கைது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் திருட்டு சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் நள்ளிரவில் வீடுகளை நோட்டமிட்டு திருட முயன்ற 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபடாததால் துணிகரமாக கொள்ளையடிக்க உலா வரும் திருடர்களின் சிசிடிவி காட்சி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உயிரிழந்த பெண்ணின் சடலத்திலிருந்து 6 சவரன் நகையை திருடிய நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அச்சமின்றி திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் மணல் கடத்தல் குறித்து தகவல் தெரிவித்த நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடி சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கனிமவள கொள்ளைகளுக்கு எதிராக களத்தில் செயல்படும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. கோவையில் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பாரில் கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெறுவது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியீடு. திறனற்ற திமுக அரசின் 10 ரூபாய் அமைச்சர் சிறை சென்று வந்த பிறகும் டாஸ்மாகில் கொள்ளையடிப்பதை நிறுத்தவில்லை என மது பிரியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராமபுரத்தில் உள்ள பிளாஸ்டிக் குடோன் ஒன்றில் பயங்கர தீ விபத்து. அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியதால் மக்கள் அச்சம். இரண்டாயிரத்து 20-21 பட்ஜெட்டில் சென்னையில் 6 கால்வாய் மற்றும் வடிகால்வாய்களை சீரமைக்க 5439 கோடி, 2023, 24, 25 ஆகிய 3 பட்ஜெட்களில் அடையாறு நதி சீரமைப்புக்காக 1500 கோடி என அறிவித்த திராவிட மாடல் அரசு ஒதுக்கப்பட்ட நிதிகளில் எந்த சீரமைப்புகளையும் செய்யாமல் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு கட் காப்பி பேஸ்ட் பட்ஜெட்டை வெளியிட்டு விஞ்ஞான ஊழல் திமுக அரசு ஏமாற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடலின் விவசாயத்துறை பட்ஜெட்டில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் அறிவிப்பு. ஏற்கனவே மாநிலத்தின் மொத்த உணவு உற்பத்தி 90,000 கோடி ரூபாய் என்ற நிலையில் பயன் கிடைக்குமா அல்லது வட்டி சுமையில் விவசாயிகளை மீண்டும் திமுக அரசு சிக்க வைக்கப் போகிறதா என கேள்வி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினுக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் நல்ல புத்தி வரட்டும் என ஆனமலை மாசாணியம்மன் கோவிலில் சீட்டு எழுதி போட்டு வேண்டுதல். பணி நிரந்தரம் கோரி பலமுறை போராட்டம் நடத்தியும் திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளாததால் விரக்தி அடைந்து ஆண்டவனுக்கே மனு அளித்த பகுதி நேர ஆசிரியர். மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் கள்ள மௌனம் காத்த மைனாரிட்டி பாஜக அமைச்சர்கள் யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் அவலம். தன் குடிசை பற்றி எரியும் போது காட்டுத்தீயை அணைக்க சென்றாராம் ஒருவர். அந்த கதை போலத்தான் இருக்கிறது விஸ்வகுருவின் அலங்கோல ஆட்சி என மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காளை முட்டி மாடுபிடி வீரர் ஒருவர் உயிரிழப்பு. மாவட்ட நிர்வாகம் முறையான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தாதே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் அவதி. விடியா அரசின் சுகாதாரத்துறையில் போதிய மருத்துவ பணியிடங்களை நிரப்பாமல் அலட்சியமாக இருந்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். மதுரையில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 350க்கும் மேற்பட்ட கல்லூரி ஆசிரியர்கள் கைது. நியாயமான கோரிக்கைக்காக போராடும் ஆசிரியர்களை ஏவல்துறை கைது செய்து அராஜகம். மயிலாடுதுறை நகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீருடன் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் அவதி. 1 லட்சம் மக்களின் உயிர் பிரச்சனையில் நகராட்சி திமுக நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய அரசு மருத்துவமனை கட்டிடப் பணிகளில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி பணியின் போது மண் சரிவில் சிக்கி கூலி தொழிலாளி உயிர் தப்பினார். தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுக்காமல் விடியா அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. கோவையில் கடத்தி விற்கப்பட்ட ஆண் குழந்தை கன்னியாகுமரியில் மீட்பு. குழந்தையை முறைப்படி தத்து கொடுக்காமல் சட்ட விரோதமாக குழந்தையை தத்து கொடுத்ததாக தாய் உள்ளிட்ட 8 பேர் சிக்கினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் மது பாட்டிலுக்கு சுமார் 40 ரூபாய் வரை அதிக கட்டணம் வசூலிக்கும் வீடியோ வெளியானது. 10 ரூபாய் பாலாஜி சிறைக்கு சென்று வந்த பிறகும் திருந்தவில்லையா என மது பிரியர்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே குடி போதையில் மாமியார் மீது டிராக்டர் ஏற்றி கொலை செய்த மருமகன் சிக்கினார். மது விலக்கை அமல்படுத்துவதாக வாய்சவடால் அடித்த ஸ்டாலின் மௌனமாக இருப்பதால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. மதுரை வாடிப்பட்டி அருகே கழிவுநீர் செல்வதற்காக ஒரு வாரத்திற்கு முன் ஊராட்சி நிர்வாகத்தால் தோண்டப்பட்ட குழியில் 4 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழப்பு. விடியா திமுக ஆட்சியில் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியமாக இருந்ததால் சிறுவனின் உயிர் பறிபோனதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் பிரபல தனியார் நிறுவனத்தில் மரம் வெட்டும் போது தொழிலாளிகள் 2 உயிரிழப்பு. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனியார் நிறுவன மேலாளர் மற்றும் சூப்பர்வைசரை கைது செய்து விசாரணை. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ராகவேந்திரர் கோவிலில் சீர்வரிசை பொருட்களோடு வெகு விமர்சையாக நடைபெற்ற தில்லை கோவிந்தராஜ பெருமாள் திருக்கல்யாணம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கடலூர் அருகே மின்கம்பம் சாய்ந்து ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்த நிலையில் உரிய நிவாரணம் வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியல். திறனற்ற திமுக அரசு மின் கம்பங்களை முறையாக பராமரிப்பதில்லை என குற்றச்சாட்டு. திருப்பூர் மின்கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்த விபத்தில் தரைமட்டமான கட்டிடம். வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறியதால் நல்வாய்ப்பாக உயிர்ச்சேதம் தவிர்ப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தை நடத்துனர் மற்றும் பயணிகள் தள்ளிச் சென்ற அவலம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் போக்குவரத்து துறை பழுதான பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டிவனம் அருகே விபத்தில் இறந்தவரின் சடலத்தை வைத்து காவல்துறையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியல். சாலையில் மின்விளக்கு வசதி, தரைப்பாலம், எச்சரிக்கை பலகை வைக்க பலமுறை வலியுறுத்தியும் விடியா அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் நாசாவின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் புறப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைந்தது. போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுதால்